விஜய் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கலக்கி எடுத்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து அவருடைய நடிப்பு, சுவாமிநாதன் அவருடைய நடிப்புமா ஆகட்டும், இன்றைக்கி வந்து கதை போன விதமும் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு ஹோல்சமான ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நிஜமாவே ரொம்ப நாள் கழிச்சு நல்ல எபிசோடு. அதுக்கு முதல் காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, யமுனாவுடைய காதலை டைசெக்ட் பண்ணி அதில் எதனால் அந்த காதல் வந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறது. யமுனாட்ட வந்து ஏன் இப்படி பண்ணுற, அம்மா எவ்வளோ வருத்தப்படுவாங்க, அம்மா மட்டும் தான் நமக்கு இருக்காங்க, அம்மாவையும் கஷ்டப்படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு வந்து இப்போ வந்து யமுனா கிட்ட காவேரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நிவின் ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிவின் எனக்கு அவ்வளோ உதவியாக இருந்திருக்காரு, இந்த ராகவ் என்னை கடத்தும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணார், அப்பா போனதுக்கப்புறமா எனக்கு வந்து நம்ம பார்த்துக்க யாருமே இல்லை அப்படின்னு ரொம்ப இன்செக்யூர்டாக ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த சமயத்தில் இவர் கூட இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமும் பாசமாக இருந்தார். சென்னைக்கு வந்தவரை மீட் பண்ணார், எனக்கு வேணுங்கிற புக்கை வாங்கி கொடுத்தாரு, என்னை கொண்டு போய் அவ்வளோ காசு செலவழித்து வந்து அந்த கோச்சிங் கிளாஸில் சேர்த்து விட்டார். ஒவ்வொரு விஷயமும் என்ன கேட்டாலும் வந்து பார்த்துக்கிட்ட எனக்கு வந்து அவ்வளோ தூரம் எனக்கு அவர் தேவைன்னு தோணுச்சு. யாரோ ஒருத்தனுக்காக போய் நான் வந்து சாகிற அளவுக்கு துணிஞ்சிட்டேனே நீ நினைக்கலாங்கா, ஆனால் அவர் என் மனசில் ஏற்படுத்தின தாக்கம் அவ்வளோ அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இப்போ திடீர்னு நமக்கு ஃபாதர் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, நம்ம யாரை வந்து தகப்பன் ஸ்தானத்தில் வச்சுருக்கோன்ட்டு அந்த மாதிரி வந்து ஒருத்தர் தகப்பனாகவே இருந்தபோது அவர் இறந்ததுக்கப்புறமா ஒரு பயம் வர ஆரம்பிக்குது இந்த பொண்ணுக்கு. அதுவும் அந்த அவங்க அப்பா இறந்தபோது இந்த பொண்ணுக்கு வந்து டீன் ஏஜ் தான். ஸோ அதனால வந்து அந்த ஒரு குழப்பம், கன்ஃபியூஷன் எல்லாமே சேர்த்து வச்சு அப்போ இவரை பார்த்தோன்னே இவர் பாசமாக இருக்கும் பொழுது இது ஒரு பாதுகாப்பாக உணர்றாங்க அப்படிங்கிறதான் காரணம். இது வந்து அழகாக வந்து யூஸ்வலாக சீரியலில் வந்து எல்லாம் மேம்போக்காக காட்டிட்டு போகிறதுக்கு இங்கே வந்து அந்த எமோஷன்ஸை காமிச்சது தான் நல்லா இருந்துச்சு. ஸோ அதன் மூலமாகவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு காதலுங்கிறது காதல் கிடையாது. அதை தாண்டி வந்து ஒரு நமக்கு இன்னொரு அப்பா மாதிரி அவர் கூட தான் நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த ஒரு அன்புங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க காவேரி. இதே விஷயத்த அவங்க வந்து திருப்பி நிவின் கிட்ட சொல்லி, இதெல்லாம் நீங்கள் எதுக்காக தேவையெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா, நான் வந்து உன் தங்கச்சி இல்லை அப்படின்னா இப்போ திருப்பி என் கூட சேரணும்னு ஆசைப்பட்டு நினச்சி இதை பண்ணிருக்காதீங்க, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது, எனக்கும் உங்களுக்கும் அதில் எதுவுமே கிடையாதுன்ட்டேன். நீங்கள் சுயநலமாக நம்ம திருப்பி சேருவோம்னு நினச்சிட்டு அவள்கிட்ட பாசத்தை காட்டிடுங்க, அதனால தான் இப்படி நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியெல்லாம் என்ன நினைக்காது, நான் சுயநலம்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஃபோன் வருது காவேரிக்கு. யாருன்னு பார்த்தா விஜய் அப்போ தான் தூங்கி எந்திரிச்சு ஒரு ஹேங் ஓவரில் ஃபோனை எடுத்து, ஐயோ என்னடா அது சைலண்டில் இருக்கும்போது இத்தனை ஃபோன் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்து நான் மெசேஜ் அனுப்பி தானே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்பொழுது ஒன்றும் இல்லைங்கிறாங்க. அப்படி தள்ளி வந்துடுறாங்க. தள்ளி வந்துட்டு, இல்லை எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்களாங்கிறாங்க. இன்னும் வாய்ஸ் டல்லாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னா வந்து, இல்லை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா, எங்கள் அம்மாட்ட ஒரு பொய் சொல்லியிருக்காங்கிறாங்க. என்னாச்சு, யமுனா தனியாக இருக்கான்னா, ஒரு மாதிரி ஏதோ குழப்பமாக இருக்கான்னா, ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஆமாம் இப்படி தற்கொலை மெரிச்சி மாதிரி ஒன்று பண்ணிட்டா அப்படின்னு ஷாக் ஆகிட்டார் இவர். என்னாச்சு அப்படின்னா, இல்லை இப்படி வந்து கோபத்தில் பண்ணிட்டா, எங்கள் அம்மாட்ட வந்து நான் பொய் சொல்லி வச்சுருக்கேன், எங்கள் அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சால் தாங்க மாட்டாங்க, தகப்பன் இல்லாத பிள்ளைங்களா இருக்கும், தாய் இல்லாத பிள்ளைங்களா எங்களை ஆக்க வேணாம்னு நினைக்கிறேன், நான் வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸில் இருக்கோன்னு சொல்லிட்டேன் அப்படின்ன உடனே, சரி அதை நான் பார்த்துக்கிறேன், நான் பொய் சொல்லிடுறேன், ஆனால் நான் முதல்ல கிளம்பி வரேன் அப்படின்னு வச்சிடுறாரு. வச்சு இங்கே வந்து நிவின் இப்போ அப்போ தான் வந்து டாக்டர் வருவாருன்னு சொல்லி நிவினும் காவேரியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது நேராக இவர் வந்துடுறாரு. இவர் வந்ததுக்கப்புறம் தான் பயங்கரமான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்துறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பார்த்து, நான் தான் இவங்க ஹஸ்பண்ட், அது உள்ளே இருக்கிறது என் மச்சினிச்சி தான், என்கிட்ட நீ எத்தனை கால் பண்ணியிருக்க, நான் எடுக்காம விட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கும்போது நான் கூடவே இருந்திருக்கணும், சரி நான் இல்லாமல் யார் இருந்திருப்பா அப்படி இப்படிலாம் பேச காவேரிக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஏன்னா காவேரி இவருக்கு நம்ம மேலே காதலில் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நிவினுக்கு இது கான்ட்ராக்ட் மேரேஜுக்கு எதுக்கு இவன் இவ்வளோ தூரம் ஓவராக பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கோபம் இவர் முகத்தில் தெரியுது. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில நடக்கிற இந்த 3 பேருக்கு இடையில நடக்கிற இந்த டைமென்ஷன், அந்த நடிப்பு எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. நேராக இப்போ டாக்டர் வந்தோடனே வேகமாக உள்ளார போகலாம் அப்படின்னு காவேரி கையை பிடிச்சி உள்ளார கூப்பிட்டு போயிடுறாரு அவர். என்ன நல்லா இருந்துச்சா, இப்போ இந்த மாதிரி இந்த தடவை பண்ணுவியா, தொண்டையில் வந்து டியூபை விட்டு வாமிட் எடுக்க வச்சானுங்களா, இனிமேல் அப்படி பண்ணுவியா அப்படின்னு பேச யமுனா சிரிச்சிடறாங்க. ஏன்னா வந்து அக்காவையும் மாமாவையும் ஜோடியாக பார்த்தோன்னே நம்ம ரூட்டு கிளியர்னு இப்போவும் நினைக்கிறாங்க அவங்க. உடனே வந்து என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கா, எங்கெல்லாம் இப்படி பண்ணி சந்தோஷமாக இருக்கா, இனிமேல் இந்த மாதிரி ஒரு முடிவே எடுக்கக்கூடாது, யார் அந்த பையன், யாரை காதலிக்கிறனால என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் யாரை இருந்தாலும் தூக்கி வச்சு என் தலைமையில் கல்யாணத்தை பண்ணி வச்சு நான் சாட்சி கையெழுத போட்டுருப்பேன், உங்கள் அக்கா கிட்ட போய் எதுக்கு சொன்னேன், உங்கள் அக்கா அது யாருன்னு சொல்ல மாட்டேறா, என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல எப்படி பார்த்துப்பீங்க, நீங்கள் தான் நிவின் கூட டீலிங் வச்சுருக்கீங்களே, இப்போ கூட வெளில பார்த்துருக்கும்போது நான் இருக்காங்க நாள் பேசாமல் இருந்தீங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனசை நினைக்கிறாங்க காவேரி. இதில் வேறு நிவின் கிட்ட தேங்க்யூ எங்கள் இப்போ வீட்டு பொண்ணை காப்பாற்றி கூட்டு வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்லேயே வேறு பேசினார் வேறு விஜய். இப்போ வெளில போய் நிவினை வேறு அனுப்பிவிட வேறு போகிறாரு. ஸோ நடக்கிற கூத்தெல்லாம் பற்றியும் இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். விஜய் காவேரிக்கு இடையில திருப்பி வந்து நேரடியான ஒரு அன்பும் காதலும் வளர்கிற மாதிரி இருக்கா? இன்றைக்கி நான் நிவின் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். நிவினை காமிச்சவை தான் நிவினை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நிஜமாவே கோமாளி மாதிரி அவர் வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி காமிச்சாங்க. அது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமாகவும் இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.